கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 101ஆம் சங்கீதம் தாவீது எழுதுற ஒரு சங்கீதம். இது அநேக காரியங்களை அவர் விண்ணப்பமாக ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார். நியாயத்தை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் பாடுவேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஆரம்பிக்கிற தாவீது அதுக்கு பிற்பாடு வித்தியாசமான காரியங்களை சொல்லுகிறார். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்ப ஆண்டவரே, தன்னுடைய பொருத்தனைகளை சொல்லுகிறார். நான் எப்படி நடப்பேன்? விவேகமாய் நடப்பேன், உத்தமமாய் நடப்பேன். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் நீர் எப்போது வருவீர், என் வீட்டில நான் எப்படி இருப்பேன், உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீங்கான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கண் முன்னாடி வைக்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, வழி விலகுகளுடைய செய்கைகளை நான் வெறுக்கிறேன். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவர்களை நான் அதிகாலமே சங்கரிப்பேன். இப்படி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு பெரிய ராஜா தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தான். தேசத்திலே தீங்கான காரியங்களை எல்லாம் நான் காலையிலே மாற்றி போடுவேன்னு சொல்றாரு. அநியாயக்காரரை எல்லாம் சங்கரிப்பேன்றாரு. துன்மார்க்க வாழ்க்கையில் இருக்கிறவர்களை எல்லாம் என்ன செய்வேன், அழித்து போடுவேன்னு சொல்லி முடியுமா? எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் முடியாது. என்ன பண்ண முடியாது? நாடு ஃபுல்லா சீர்திருத்தணும்னா முடியாது. எப்படிதான் என்னன்னா பயங்கர எழுப்புதலை கொடுக்கிற ஆட்கள் இயேசு கிறிஸ்துவை போல பூமியில இருந்தாலும் தேசத்துல சீர்படுத்துதல்ங்கிறது அவ்வளவு ரகுவான காரியமா இல்லை. அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க நன்மைகளை. தீங்கான காரியத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் திரும்ப மாட்டாங்க. சீர்கேடான வீண் பேச்சுகள் எல்லாம் விட மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப யாருக்கு எழுதுறாரு இவரு? அவர் தன்னை குறித்து எழுதுகிறார். என்னுடைய தேசம் என்று சொல்லும் போது அவருடைய இருதயம், அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா, அவருடைய சரீரத்தை குறித்து எழுதுகிற அதிகாரம் எழுதுகிறாண்டவரே. நான் பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். நீர் வந்து என் வீட்டுல தங்குபடி உத்தமமான வழியில விவேகமாய் நடக்க முற்படுவேன். அதுக்கு விரோதமா என்கிட்ட என்னென்னலாம் எழும்புது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் எழும்பும். இவங்க தான் இவங்க ரொம்ப ஸ்பெஷல்ங்க, அவங்க கிட்ட தீங்கான காரியமே கிடையாது, அவங்க பெர்ஃபெக்ட் ரொம்ப அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லைங்க, நான் எந்த தீமையும் யாருக்கும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நம்மளை நாமளே சொல்லிட்டா நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ பேசிடும், அவதூறான காரியத்தை பேசிடுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமல யாரை குறித்து அது தாறுமாறா யோசிக்கவா செய்வாங்க. பேசுறாங்களோ இல்லையா யோசிச்சிருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, திடீர்னு ஒரு மேட்டுமையான சிந்தனை வந்துடும். எனக்கெல்லாம் வரவே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. என்றால் நம்ம எல்லாரும் பூமியில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆதாம் ஏவாளின் சந்ததியா இருக்கிறோம். அவர்களுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே மறைந்து இருக்கிறது. என்னதான் ஞானஸ்நானம் எடுத்துட்டாலும், என்னதான் அபிஷேகம் பெற்றுட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்கு. அந்த மண்ணின் தன்மை உள்ளுக்குள்ள அப்பப்ப வெளியே வரும். உள்ள இருந்துகிட்டே இருக்கும், ஆனா வெளியே வரும். சிலருக்கு வெளியே வர்றது தெரியவே தெரியாது. எப்படி வெளியே வரும்னா, சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கார மேல கோவம் உப்பள்ளி கொட்டு. எப்படி வரும் கோவம்? உப்பள்ளி கொட்டி. அப்பதான் அந்த சரி வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அது உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோபம், எரிச்சல். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நல்லாதான் இருப்பாங்க, சொந்தக்காரங்களை பார்த்தோன்னு அப்படி திரும்பிட்டு போவாங்க, உடனே அவங்க மேல ஒரு எரிச்சல் வரும். இப்படி இருக்காங்களே, சும்மா விட மாட்டாங்களே, வீடேறி சண்டை போட்டு வர போய் அப்படின்னு வீட்டேறி போவாங்க. அவங்க இங்க வந்தா பரவாயில்ல, இவங்க அவங்க வீட்டுக்கு ஏறி போய் சண்டை போடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னது? தேவனற்ற காரியங்கள். இதெல்லாம் தாவீதினுடைய இருதயத்துல உள்ள இருந்துச்சு. அதனாலதான் எழுதுகிறார். மேட்டிமையானவைகளை சிந்திக்க மாட்டேன்னு எழுதுறாருன்னா, வந்துச்சு, அவருக்கும் அந்த சூழ்நிலை வந்தது. நம்ம பெரியாள் நினைக்கிற அளவுக்கு அவருக்குள்ள ஒரு சுபாவம் வெளிப்பட்டது. நாம நினைக்கிற ராஜாக்கள் தானே எல்லாம் பயங்கர ஜெபம் பண்ணி
தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தானே? இல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் இந்த மாம்ச சுபாவம் அப்பப்போ வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன செய்யணும்? இது வெளிப்படாமல் இருக்குதா? அதிகாலமே ஐடியா கொடுக்குறார் தாவீது. இதெல்லாம் வரும், இதெல்லாம் நீங்க சங்கரிக்கணும். இதுல இருக்கிறதெல்லாம் சங்கரிக்கணும். ஒன்னொன்னா நாம யோசிச்சு கபடு செய்கிறவர் அவர் யாரு, எங்க இருக்காரு? திடீர்னு வந்துடும். திட்டிகிட்டே வந்திருப்பாங்க. சும்மா வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருங்க, அதை பத்தி தப்பு இல்லை. ஐயோ, உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படி சொல்லி உட்கார வைக்காது. திடீர்னு இருந்தோம், உள்ளுக்குள்ள தெரியும், ஏஸ்பாவுக்கும் தெரியும். வாங்க, உங்களை பத்தி தான் பேசணும்னு சொல்லாது, வாங்க உட்காருங்க. அவங்க ஏதாவது பேசும்போது சான்ஸ் கிடைச்சா உங்களை தாங்க திட்டிட்டு இருந்தோம், நீங்க செய்யறது சரியில்லை என்று சொல்லி நேரம் சொல்லிடுங்க. அப்ப நமக்கு என்ன இருக்காது? உள்ள கபடு வராது. கபடுனா என்ன? உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே கூட பேசுறது, அந்த காரியம் வெளிப்படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் தேவன் சிலரை ராஜாவாக்கினார், சிலரை ஏன் அபிஷேகித்தார், கடைசி வரைக்கும் அவங்களோட ஜீவனை பாதுகாத்தார், அவர்களுடைய ஜீவியத்தை ஜெயமாய் முடிய பண்ணினார்னா அவர்களுடைய ஒப்பு கொடுத்தாள். அவங்களுக்குள்ள என்ன இல்லை? கபடு இல்லை. கபடு இல்லாதவர்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்துல இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன் நாத்தான்வேல். நாத்தான்வேல் என்ன கொடுத்தாரான்னு சாட்சி? கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அவர் என்ன சொல்றாரு? நான் அத்திமரத்தின் கீழே பார்த்தேன்னு சொன்ன அப்படி விசுவாசிக்கிறார். நான் அத்திமரத்தின் கீழே பார்த்தேன்னு சொன்னதுக்காகவா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரியதா? அப்ப கபடு இல்லாம இருந்தா தேவர் என்ன செய்வார்? பெரிய காரியம் செய்வார். நமக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பெரிய காரியம்தான், நமக்கு நடந்துட்டு இருக்கிறது பெரிய காரியம்தான், நம்ம ஜீவனோட இருக்கிறதே ஒரு பெரிய காரியம்தான். ஒரு செகண்ட் போதும் வேலை முடியறதுக்கு. ஆனா இன்னும் உயிரோட வச்சிருக்காருன்னா அது பெரிய காரியம்தான். ஆனா ஏன் வைத்திருக்கிறார்? எதற்காக வைத்திருக்கிறார்? கபடு செய்கிறவர்களை அழிக்க வேண்டும், முழுவதும் சங்கரிக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கக்கூடாது. யாருன்னா எப்படின்னா இருந்துட்டு போதும், நான் எப்படி இருக்கிறேன் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, யாரையும் சொல்லாதீங்க. நான் சரியா இருந்தா எனக்கு நடக்கிறது பெரிய காரியம், இதிலும் பெரிதானவை. இப்ப பாக்குறதை விட இன்னும் பெருசு, இன்னும் பெருசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுது. ஒரு பெரிய விஷயம். இந்த அவதூறுங்கிறது இருக்கிறதுலே மோசமானது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல நின்று ஒருத்தரை பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே அதான். ஏன் பரப்புறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏதோ உள்ள வன்மம் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு பகை என்னைக்கோ நடந்து வச்சுட்டு இருப்பாங்க, அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சரியில்லை, அவங்க மோசமானவங்க, அவங்க அப்படி இப்படி. எங்களை அப்படிதான் முத சபைக்காக இடம் தேடி வாங்கின போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து வருது. எங்க இருந்து வருது? ஃபாரின்ல இருந்து வருது. ஃபாரின்ல இருந்து அவங்க அந்த காசு வாங்கி வீட்டை வாங்கினாங்க, அவதூறு பரப்பினாங்க. நாங்க எத்தனை லட்சம் லோனுக்கு வாங்கணுன்றது இன்னைக்கு வரைக்கும் லோன்ல தான் இருக்கு வீடு. இன்னைக்கு வீடு கட்டுறப்பையும் ஃபாரின்ல இருந்து வருதுன்றாங்க நிறைய பேர். இவங்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர், உனக்கு என்னப்பா, நீ ஒரு லெட்டர் போட்டு அங்கிருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு ஆட்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்னதான் அவதூறு பரப்பணும், நமக்கு ஃபாரின்ல இருந்து தான் வருது. நம்ம தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அங்கிருந்து நேரம் வருது நமக்கு. இந்த ஃபாரின்ல என்ன, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அமெரிக்கா கஜான காலி ஆயிடுச்சு, யூரோப்ல இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா பக்கமும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி பூமியிலே மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரும். அதுல இந்த பஞ்ச நாடுகள் இன்னும் மோசமா போயிடும். இந்தியா போல பாகிஸ்தான் போல இருக்கிற நாடுகள் இன்னும் மோசமாயிடும். ஏற்கனவே இலங்கை பார்த்தீங்களா, இலங்கை கதையே காலி. எல்லா இடத்துலையும் திருட்டு கொலை, ஏன்னா எல்லாம் போயிடுச்சு. அவங்களோட செல்வங்கள், அவங்களுக்கு இருந்த எல்லாம் போச்சு. அப்படிதான் இந்தியாவை மாத்த பாக்குறாங்க. ஆனாலும் இந்தியாவில சிலர் ஜெபிக்கிறது நிமித்தம் தேவன் தேசத்தை பாதுகாத்து வருகிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னது போல அநேக நாடுகளை வெளிநாட்டு ராஜ்யங்கள் விலைக்கு வாங்கும்படி அவைகளை பஞ்சத்துக்கு உட்படுத்தும்படி வியாதிகளை பரப்புகிறதும், அவர்களுக்குள் கொள்ளை நோயை கொண்டு வருகிறதும், அது மாத்திரமல்ல அவர்களுடைய பயிர் நிலங்களை பாழாக்குகிறதும், தண்ணீர் துறவுகளை அதான் முக்கியம். அவங்களுக்கு ஒரு நாட்டை பாழாக்கன்னா முதல்ல எங்க போய் நிற்பாங்கன்னா அவங்க இருக்கிற தண்ணி தான் அவங்களுக்கு சோர்ஸ். ஒரு நாடு செழிப்பா இருக்கணும்னா தண்ணி இருக்கணும். அமெரிக்கால எல்லாம் தண்ணி இல்லை. நீங்க அங்க ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க முடியாது, அவ்வளவு மோசமா இருக்குமா. நேற்று தான் பேசிட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்பியும் தம்பி வைஃப் போயிருக்காங்க, பாப்பாவும் போயிருக்காங்க. அங்க இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்க முடியாது, அவ்வளவு கேவலமா இருக்கும் தண்ணி. வீட்டுல வேற தண்ணியே பரவாயில்லன்னு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்படிப்பட்ட தண்ணி கிடைக்காத இடமா போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம இருக்கிற இடத்துலயே அண்ணா நகர் பயங்கர பெஸ்ட்ன்னு நினைக்கிறோம். பார்க்கும்போது அண்ணா நகர் செழிப்பா இருக்கிறது போல இருக்கு. விலை ஜாஸ்தி, வீடு விலை ஜாஸ்தி, அது ஜாஸ்தி, தண்ணி கிடையாது. நிறைய பேர் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும், லாரியில வாங்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு போர்வெல் வரணும். போர்வெல் தண்ணி நல்லாவே இல்லையா, அதனால அதுக்காக வீடு காலி பண்ண ரெடியா இருக்கவங்க எல்லாம் ஜாஸ்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் துறவுகளை கெடுக்கிறது தான் அவன் நோக்கம். அதனாலதான் தாமிரபரணி, அது மாத்திரமல்ல முக்கியமான தண்ணீர் நிலைகள் கிட்ட போய் இந்த கொக்கோ கோலா கம்பெனி, இன்னும் சில கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் போய் விலைக்கு வாங்கி இவங்களுடைய ரசாயன கழிவுகளை அதுல போட்டு இருக்கிற தண்ணியும் கெடுத்து வச்சிருக்காங்க. தண்ணி நிலை நல்லா இருக்குன்னு சொல்ற ஊர்ல எல்லாம் இன்னைக்கு தண்ணி எல்லாம் கேவலமா போச்சு. கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபுல்லா, தண்ணி குடிக்க முடியல. வெளியே போய் ஒரு டம்ளர் தண்ணி யாராவது கொடுத்தா கொடுங்கன்னு குடிக்க பயமா இருக்கு. யாரா கொடுத்தா சரி வைங்க அப்படின்னு வச்சிட வேண்டியது. சூடு பண்ணா கூட குடிக்க முடியல. எங்க உடனே தொண்டை அஃபெக்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. காரணம் என்ன? இன்னைக்கு அவன் தண்ணீர் நிலைகளை தான் கெடுப்பான். அப்படி போற ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா அவதூறு பண்ணுகிற ஆட்களை பரப்பி நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியாகிய ஜீவ தண்ணீருடைய காரியத்தை தான் தடுக்க நினைப்போம். நமக்குள்ள என்ன வந்துடும்? ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதிகள் ஓடாதபடி அப்படியே ஸ்டாப் ஆகும், எல்லா பக்கமும் வழி அடைக்கப்படும். அதனாலதான் காலையில எழுந்திருச்சு இந்த அவதூறு பண்ற ஆவியை கட்ட வேண்டும். யாரை குறித்து அவதூறு பேச வேண்டும். அவதூறுனா என்ன அர்த்தம்னா பார்க்காத பார்த்த மாதிரி சொல்றது, அதுதான் அவதூறு. இல்லைன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதையாவது சொல்றது. ரெண்டு காரியம். ஒண்ணு பார்க்காததை பார்த்த மாதிரி பேசுறது, இன்னொன்னு அவங்க ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க, இவங்க நடுவுல போயிருப்பாங்க, பாதி கேட்டுட்டு பேசுறது. அவங்க என்ன பேசுனாங்கன்னு முழுசா தெரியாது, பாதி காதுல வாங்கணும்னு அதை பத்தி தப்பா பேசு. இதெல்லாம் என்னது? அவதூறு பண்ணுகிறவர்களுடைய. நம்ம வேணாம், நம்மளை யாருன்னா அவதூறு பண்ணிட்டு போட்டோம், நான் மன்னிப்போம். ஆனா நம்ம யாரையும் அவதூறு பண்ண அழைக்கப்பட்டவர். அதிகாலையில எழுந்துச்சு அந்த ஆளை சங்கரிங்க, அந்த ஆவியை சங்கரிங்க. நமக்குள்ளே வர வேண்டிய பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரம்பி வழியும். நமக்குள்ளே ஓட வேண்டிய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம ஆத்மா என்ன செய்யும்? நாம் பாடினது போல செழித்து இருக்கும். ஆத்மாவே நன்றி சொல்லு என்று சொல்லி பாடுகிறோம். அந்த பாட்டுல ஆத்மா என்ன செய்யும்? நல்லா செழிப்பாயிடும், நல்ல கொழுமையாயிடும். ஒருவேளை பார்க்க நம்ம ஒல்லியா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், நடக்க கூட முடியல இவங்களை பார்த்தா அப்படின்ட்டு இருக்கலாம். ஆத்மா எப்படி இருக்கும்? அழகா வாழ வயது போல என்ன செய்யும்? திரும்ப கழுகு எப்படி அப்படியே பழைய வாழ்க்கைக்கு அது திரும்புகிறதோ, முதிர் வயதானோடதான் கழுகுக்கு ரெண்டாவது இதை ஆரம்பிக்குமா, செகண்ட் பர்த். போய் கழுகை குறித்து வேணா இதுலன்னா கூகுள்ல எடுத்து வாசிச்சு பாருங்க. அது என்ன பண்ணுமா? வயதான உடனே ஒரு கண்மலையில போய் அப்படியே உட்கார்ந்துருக்கும், சாப்பிடாது, எதுவும் பண்ணாது, அப்படியே உட்கார்ந்துருக்கும். அதோட நகத்தை எல்லாம் என்ன பண்ணுமா? அந்த பாறையில உடைக்கணும். அதனால அதுக்கு ரத்தம் வந்தா கூட பயப்படாது. நகத்தை எல்லாம் உடைத்து தன்னுடைய பழைய சிறகுகளை பீத்து எல்லாம் கீழே விட்டு அப்படியே பாவமா உட்காந்துரும். ஐயோ இந்த கழுகு வாழ்க்கை முடிய போகிறதோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணும்?
அதுக்கு திரும்ப புதிய சட்டைகள், திரும்ப புதிய நகங்கள், திரும்ப புதிய அழகு எல்லாம் வளர 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 என்ன ஆகுமா? கழுகளை போல செட்டைகளை அடித்து உயிரே எழுப்புவீர்கள் என்று சொன்னபடி அந்த கழுகு திரும்ப வால வயது மாதிரி மாறிடும். இளமை பருவத்துக்கு திரும்பிடுமா? அது அப்படிதான் நம்ம வாழ்க்கையும். வயசாயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. பழசெல்லாம் இந்த நகத்தெல்லாம் நீக்கி போடுங்க. இந்த பழைய சரகெல்லாம் உதுத்து போடுங்க. அதுதான் இதுல இருக்கிறது. இதெல்லாம் உதுத்து போட்டுட்டு புதிய கழுகை போல வால வயதாய் முதிர் வயதிலும் கரிதந்து புஷ்டியும் பஸ்மையா இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாமே கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதித்த 101ஆம் சங்கீதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அவர் கிருபை தருவாராக. ஆமென்.